லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்த தமிழக வெற்றிக் கழகம் 2026-27 தமிழக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நீண்ட நெடிய பட்ஜெட், கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் போச்சு. நிறைய திட்டங்கள் அறிவித்தாங்க. பட் பொதுமக்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா, அவங்க வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குறுதிகள் அப்படியே திட்டங்களாக மாறும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் பொருளாதாரத்தில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் தெரியும், அது மிகவும் கடினமான காரியம். அது இந்த காலகட்டத்தில் அனைவருக்குமே தெரிந்தது. வெள்ளை அறிக்கையிலையும் சொன்னாங்க, தமிழகம் கிட்டத்தட்ட 10,98,000 கோடி கடன் தமிழக அரசாங்கத்துக்கு மேலே. அதை தாண்டி ஒரு 3 லட்சம் கோடி கடன் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் மின்சார வாரிய அவங்க 2 நிறுவனங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் கூட்டினா ஒரு 3 லட்சம், மொத்தமாக 14 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி புதிதாக திட்டங்களை அறிவித்திட முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஐயம். ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. என்ன இருந்ததுன்னா, இது மாதிரியான ஊழல்களை கலைந்தெடுத்தும் ரெவென்யூ லீக்கேஜஸை அரெஸ்ட் பண்ணி இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி 26-27 வருமானத்தை உயர்த்தப் போகிறதுன்னு சொல்லிட்டு நிதிநிலை அறிக்கையில் ஃபஸ்ட்டு ஒரு 30-40 மினிட்ஸ்லேயே மரியா வில்சன் ஐயா அவர்கள் சொன்னாங்க. குறிப்பாக 15,000 கோடி இந்த பத்திரப்பதிவு துறையில் லீக்கேஜஸ் அரெஸ்ட் பண்ணனாலையும், ஒரு 1,000 கோடி ரூபாய் மதுபானத்தில் செஸ் என்ற வரி இருக்கிறது, அதில் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 16,000 கோடி தமிழக அரசுக்கு வருமானம் 26-27 வரும் அப்படின்னாங்க. எல்லாருக்குமே ஓகே, சரி, அப்போது நமக்கு இந்த ரெவென்யூ டெஃபிசிட் குறையும். அதாவது வருவாய் பற்றாக்குறை, அரசாங்கம் அன்றாட செலவுகளுக்கு வாங்குகின்ற கடன். நார்மலாக அன்றாட செலவுகளுக்கு கடன் வாங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் இருந்தாலும் அரசாங்கம் இருக்கிறதுனால அவங்க நலத்திட்டங்களில் நிறைய உதவிகள் மக்களுக்கு பண்ணுறதுனால அதற்கு நிதி ஆதாரம் எங்கேருந்து வரும்னா, இது மாதிரியான ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும், இல்லை அவங்க வெளியிலேருந்து கடன் வாங்கி தான் கொடுக்கணும். அது ஓகே, கொஞ்ச நாளைக்கு 3 அல்லது 5 வருடங்களுக்கு ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கப்புறமா அது நார்மலைஸ் ஆகணும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா, அந்த நலத்திட்டங்கள் நம்ம ஆரம்பித்தோன்னா அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுலேருந்து அந்த பெனிஃபிஷரிஸ் அந்த காலகட்டத்தை தாண்டி விட்டார்கள் என்றால் கூட அவங்கள நம்ம அதுலேருந்து மீட்டெடுக்க முடியல. திருப்பி அந்த தொகைகள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, 2,50,000 ரூபாய்க்கு கீழே ஆண்டு வருமானம் எந்த குடும்பங்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட செப்டம்பர் 2023 கொடுக்க ஆரம்பித்த தொகை இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கிய குடும்பங்கள் யாரும் இன்னும் 2,80,000 ரூபாய்க்கு மேலே ஆண்டு வருமானம் உயரவே இல்லையா? அது ஒரு கேள்வி. நீங்கள் 2,50,000ன்றதை 3 லட்சமாக ஆக்கிக்கோங்க, 5 லட்சமாக ஆக்கிக்கோங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அது அரசாங்கம் கொள்கை முடிவு. ஆனால் ஒரு பெஞ்ச் மார்க்கு, இதுதான் சீலிங்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சீலிங்கை விட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 குடும்பங்களாவது 20 குடும்பங்களாவது வெளியில் வந்திருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஆன்சர் 0. ஸோ அந்த மாதிரி நலத்திட்டங்களில் பணம் பட்ஜெட் போடுறதுனால ரெவென்யூ டெஃபிசிட்னு பார்த்தீங்கன்னா 48,000 கோடி அப்படின்னு இருந்த ரெவென்யூ டெஃபிசிட் இப்போ 55,000 கோடியாக, அதாவது 26-27 இன்டரிம் பட்ஜெட் ஒரு பிப்ரவரி மாதம் போட்டாங்க இல்லையா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு புது அரசாங்கம் போடுறாங்க, 55,000 கோடின்னு இருக்குது. ஆனால் அந்த 55,000 கோடி 90,000 கோடியாக இருக்கும் என்று வெள்ளை அறிக்கையில் சொன்னாங்க. வெள்ளை அறிக்கையில் எதன் அடிப்படையில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது அரசியல் காரணத்திற்காக அவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றது காரணத்தை அவர்கள் மேலே ப்ளேம் கேம் அங்கே மாற்றுறதுக்காக அதை ரெவென்யூ டெஃபிசிட் 90,000 கோடின்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ரெவென்யூ டெஃபிசிட் பார்க்கும்போது 55,000 கோடி, அதாவது 7,000 கோடி நம்ம வருவாய் பற்றாக்குறைக்காக அதிகமாக கடன் வாங்க போகிறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா, கட்டமைப்புகளுக்காக இந்த அரசாங்கம் இந்த வருஷம் ஒரு 3,000 கோடி ரூபாயை செலவை கட் பண்ணியிருக்கிறாங்க, குறைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த பில்டிங் கட்டுவதற்காக, ரோடு போடுறதுக்கு, பிரிட்ஜு போடுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கு, இது மாதிரியான இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 கோடி ரூபாய் செலவு குறைச்சிட்டாங்க. அப்போது நாளைக்கு வரப்போகின்ற இளைய தலைமுறைகளுக்கான வேலைவாய்ப்பு இதனால் பாதிக்கப்படும். இது ஒன்று. ரெண்டாவது இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பெரிய பேச்சு வந்தது. அது இந்த அரசாங்கம் பரந்தூரை நாங்கள் ட்ராப் பண்ணுறோன்னாங்க. அது அரசாங்கத்தோட முடிவு. ஆனால் அதற்கு ஒரு மாற்று விமான நிலையம் தேவையில்லையா? கண்டிப்பாக அவங்களே மாற்று இடத்துல நாங்கள் போக போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த
மாற்று விமான நிலையம் அமைப்பதற்கான இடம் தேர்ந்தெடுத்துட்டாங்களா, இல்லை தேர்ந்தெடுக்கலைன்னா கூட அதற்குண்டான நிதி ஒதுக்கீடு பண்ணணும்ல. இப்போ அதுக்கு வந்து 24,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து பட்ஜெட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி 5,000 ஏக்கர் கணக்கில் வந்து அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க டிபிஆர்லாம். இப்போ அந்த 5,000 ஏக்கருக்கு உண்டான வேறு ஒரு இடம் எங்கே இருக்குது, அந்த 24,000 கோடியில் இந்த அரசாங்கம் வந்து இந்த வருஷத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இப்போ அதில் முற்றிலுமே தவிர்த்துட்டாங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். ஸோ வருகின்ற காலகட்டத்தில் தொழிற்சாலைகள் வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்க வந்து இப்போ சென்னை ஏர்போர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கும் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கும் இல்லை மகாராஷ்டிரா ஏர்போர்ட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் வேணும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த அரசாங்கம் வந்து வருங்காலத்தில் வரப்போகின்ற எஃப்டிஐ முதலீடுகளை வந்து இழப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் வந்து அவங்க கடன் அதிகம் வாங்குகிறோம், மக்கள் கேள்வி கேட்குறாங்க, எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க என்று பயந்து கடன் வாங்குவதை வந்து நிறுத்திவிட்டார்களா, இல்லை எதனாலே தெரியல. ஸோ அதில் வந்து இந்த அரசாங்கம் கட்டமைப்புகளை வந்து கண்டிப்பாக வந்து முன்னின்று நடத்த வேண்டும். இன்னொன்று மெட்ரோ திட்டங்கள் வந்து ஒரு 3-4 சிட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மெட்ரோ திட்டங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றாங்க. நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து மதுரைக்கும் ஓசூருக்கும் மெட்ரோ திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அதில் வந்து சில குறைகள் இருப்பதாக அது ரிட்டர்ன் செய்யப்பட்டது. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரிஜெக்ட் பண்ணப்படவில்லை, அது ரிட்டர்ன் ஆகி இருக்கிறது, திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். ஸோ அந்த மதுரை அண்ட் ஓசூருக்குண்டான மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்து திருப்பி சமர்ப்பிச்சிட்டாங்களா, சமர்ப்பித்தால் அதற்குண்டான நிதி ஒதுக்கீடு வருங்கால பட்ஜெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும். அது மாதிரி 3 மெட்ரோ திட்டங்கள் வந்து அடிஷ்னலாக கேட்டிருக்கிறாங்க. அதற்குண்டான நிதி ஒதுக்கீடு நம்ம வந்து திட்டங்களை மட்டும் அறிவித்தால் போராது. எஸ்பெஷலி இந்த கேபெக்ஸ் திட்டங்கள், அதோட நிதி ஒதுக்கீடு என்ன அப்படின்றது வந்து விளக்க வேண்டும். அதற்குண்டான பதில் இந்த நிதிநிலை அறிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் அதை கேட்பாங்க. வருகின்ற காலகட்டத்தில் விவாதங்கள் நடக்க போகிறது. அதில் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் அந்த விடைகள் வருகிறதா என்று.